வணக்கம். வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். சிறந்த படங்கள் வரிசையெல்லாம் இப்போ 2 நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ 2018 பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல படங்களும் சிறிய படங்கள்லாம் ஓடின நல்ல படம். இன்னும் 2019 10ஆம் தேதியிலேருந்து சப்ஜெக்ட்லாம் மாறிடும். பேட்டை, விஸ்வாசம், அது இதுன்னு. ஸோ நம்ம இந்த 10ஆம் தேதி வரத்துக்குள்ளே 2018 ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணலான்னு ஒரு கணக்கு. 2018 சிறந்த நடிகர்னு இத்தனை நேரத்துக்கு நிறைய விருதுகள் வந்திருக்கும். அந்தந்த மேடைகளில் கொடுத்துருப்பாங்க, ஊடகங்களை கொடுத்துருப்பாங்க, பத்திரிகைகள்லாம் கடகடன்னு எழுதியிருக்கும். டூரிங் டாக்கீஸ் சில சிறந்த நடிகர்களை மனசார பாராட்டணும்னு நினைக்குது. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். 2018 வந்த நடிகர்களில் முதல்ல விக்ரம். அவருடைய ஸ்டாமினா, அவருடைய அழகுக்கு அவர் பண்ண வேண்டிய ஹைட்லாம் வேறு. பட் 2018 அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. விக்ரமுக்கு ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகலை, சாமி ஸ்கொயரும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற கடாரம் கொண்டான் ஜெயிக்கட்டும்னு வாழ்த்துவோம். சூர்யா அதேமாதிரி தான். அனிருத் மியூசிக்கில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி கூட தானாக சேர்ந்த கூட்டத்துக்கு ரொம்ப பெரிய கூட்டம் சேரலை. அதே மாதிரி தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆக்டர் ஓகேனா கூட 2 படமே ஒரு ஒரு ரவுடியோட கதையாக இருந்தது. வடசென்னைன்னு ஒரு ரவுடியும், மாரின்னு ஒரு தாதாவோட கதையுமா இருந்தது. ஸோ உடனே சூப்பர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இல்லை. பட் அஃப்கோர்ஸ் அவர் நல்லா தான் நடிப்பார், ஒரு க்ளோஸ்அப் கூட தாங்குவார், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ தனுஷும் இதில் பெருசாக உடனே சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் தனுஷ்க்கு இன்னும் வரப்போகிற சில படங்களுடைய இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஸோ 2019 அவருக்கு வெற்றிகரமாக அமையட்டும். பட் இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஷால் இந்த படத்தில் இந்த வருஷம் இரும்பு திரையில் மிகப்பெரிய சாதனை பண்ணார். பட் சண்டை கோயில் லைட்டாக சறுக்குனார். பட் குறிப்பிட வேண்டிய ஒரு உயரம் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஹிட் 2018 கமர்ஷியல் என்டர்டைனர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு சொன்னால் கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம். நிச்சயமாக நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருந்தது. அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருந்தது. அது டெஃபினட்டாக அது ஒரு லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கிற ஜெயம் ரவி இன்னும் சாலிடாக இருக்கார். ஏன்னா அப்படி ஒரு டிக் 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 மாதிரி ஒரு படம், அடங்கமர் மாதிரி ஒரு படம், ரெண்டுத்துலேயுமே ஒரு டாப் லெவல் ஹீரோவுக்கு போகிறதுக்கு, அதான் கிட்டத்தட்ட அந்த டாப் 5 டாப் 4 சொல்கிற இடத்துல இருக்கிற அளவுக்கு போயிட்டார். பட் இவங்க எல்லாரையுமே விட 2018 விஜய் சேதுபதி ஆண்டுன்னு தான் சொல்லணும். வேரியேஷன்ஸ் வேறு யாருக்கும் சான்ஸ் கிடைக்கல, வேறு யாரும் செய்யலை. ஜஸ்ட் இமேஜின், படம் ஃப்ளாப்பு, பட் ஒரு நல்ல நாள் பார்த்து பாருங்கள், அது என்ன கேரக்டர், அது என்ன கெட்டப், என்ன பர்ஃபார்மன்ஸு. படம் சுமார் தான், பட் ஜுங்காவில் என்ன ரேஞ்ச் ஆஃப் கெட்டப்பு, எவ்வளோ காமெடி. அவர் வரும்போது அவ்வளோ சிரிப்பு தான், பிரமாதமாக இருந்தது. அவர் மேலே எந்த தவறும் இல்லை ஜுங்காவில் ஆஸ் அன் ஆக்டர். கட் பண்ணால் ஜுங்காவில் ஜேம்ஸ் பாண்டு நல்ல நாள் பார்த்து அப்படி பார்த்தா நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டாக வருது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக. அவ்வளோ நடிகர்களுக்கு மத்தியில் செக்கச்ச வந்த வானம். அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு எல்லாரும் தூக்கி போட்டு, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் தூக்கி போட்டு தனியாக இருந்தார். இன்ஃபேக்ட் மணிரத்னம் படத்தில் மணிரத்னத்தோட ஹீரோக்கள் ஒரு டைலாக் ஒரு டைமிங் பேசுவாங்கள்ல, அதெல்லாம் பேசாமல் விஜய் சேதுபதியாகவே பேசினார். அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மணிரத்னம் எவ்வளோ யோசிச்சிருந்தா இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், அப்படியே பேசுன்னு சொல்லியிருப்பார். ஸோ விஜய் சேதுபதி டைமிங்லேயே மணிரத்னம் படம் பேசி செக்கச்ச வந்த வானம். அப்படி ஒரு ரேஞ்சு காமிச்சப்பறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 96 உண்மையாக சொன்னால் விஜய் சேதுபதி உருவம் பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, ஒரு ஷாமிங் காதலன் உருவம் இல்லை. பட் ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக அந்த காதலை உள்ளடக்கி அவர் த்ரிஷாவோட அந்த டோட்டலாகவே அந்த காதலனாகவே வாழ்ந்துட்டார் அந்த படத்தில். த்ரிஷா எவ்வளோ ஈக்குவலாக பர்ஃபார்ம் ஆனாங்களோ, த்ரிஷா இஸ் எ வெர்சடைல் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கு மீறி பண்ணிட்டார். 96 தான் அப்படி பண்ணார். அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சீதக்காதி, வாட் அன் எஃபர்ட். 8 நிமிஷம் நான் ஸ்டாப் லைவ் டப்பிங், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படியே கட் பண்ண ஒரு கெட்டப்பு. அந்த கெட்டப் ஆக்சுவலாக பிளாஸ்டிக் மேக்கப் போட்டால் நிறைய உணர்ச்சியில் முகத்தில் காமிக்க முடியாது, ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம். அதையும் மீறிட்டு காமிச்ச உணர்ச்சிகள், சின்ன சின்ன நுவான்சஸ். அந்த குழந்தைய கட்டி தரும்போது நம்ம விஜய் சேதுபதி பார்க்கல, ஒரு தாத்தாவை பார்த்துட்டோம். அந்த ரேஞ்சுக்கு இந்த வருடம் முழுக்க விளாசி தெல்றார் விஜய் சேதுபதி. ஸோ எங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியை டெஃபினட்டாக 2018 பெஸ்ட் ஆக்டர்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மற்றவங்க யாரையும் குறிப்பிடல. இன்னும் சொல்ல இந்த லிஸ்ட்டில் நம்ம விஜய் அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்க்கலை. பிகாஸ் அவங்களாம் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சர்க்கார்லாம் தனியாக தாங்கிட்டார். சர்க்கார் கதையில் ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் தனியாக அப்படியே தாங்கியிருக்காரு. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு திருவிழா மாதிரி பண்ணிடுறாங்க. ரஜினிகாந்த் அதுக்கும் மேலே 2 திருவிழா. காலா படம் என்ன விதமான விமர்சனங்கள் போனாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் நிற்கும்போது, அதேமாதிரி 2.0 3 கெட்டப்பு, 3 விதமான டைமிங். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் பண்ணாலும் நம்ம இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்காத காரணம் அவங்க நிறைய சாதிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எப்போவுமே அவங்களுடைய சாதனைகளுக்கான உயரங்களை அதை எடுத்துட்டாங்க, ரேஸில் இல்லை. 2018 விஜய் சேதுபதியுடைய ஆண்டுன்னே சொல்கிற அளவு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். வணக்கம். வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். 2018 சிறந்த நடிகைகள் தேர்வுங்கிறது ரொம்ப டஃப்பான எக்ஸாம். 2018 பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2018 நடிகைகள் ஆண்டு. எல்லா வகையிலையும் எல்லா படத்துலையும் கலக்கி எடுத்துட்டாங்க.
அந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் சமந்தா, அந்த பக்கம் நயன்தாரா, அந்த பக்கம் ஜோதிகா 2 படம், ஜோதிகா ஆஃப்டர் கம்பேக் 2 இல்லை 3 படம். ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவ்வளோ ஒரு பெரிய வெரைட்டிஸோட, அண்ட் கயல் ஆனந்தி, மனிஷா யாதவின் குப்பை கதை எல்லாரும் பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. 96 த்ரிஷா, யாருக்கு சொல்கிறது? ரொம்ப டஃப் எக்ஸாம். நடிகைகள், சிறந்த நடிகைகள் சொல்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கூர்மையாக ஏதாவது காரணத்தில் கண்டுபிடிச்சி விட்டு தேர்த்தா முதல்ல யாரெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு பார்ப்போம். ஜோதிகா 3 படம் 3த்துலேயும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. காற்றின் மொழி, செக்கச்சவந்த வானத்தில் ஒரு முக்கியமான ரோலு, ப்ளஸ் நாச்சியார் ஆக்ஷன் ஹீரோயின். ஸோ அவ்வளோ பெரிய கம்பேக். அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க நிற்கும்போது இந்த பக்கம் சமந்தா யூ-டர்ன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் கூட உள்ள, தமிழ் அவ்வளோ பிரமாதம் முடிச்சு பக்கா ஹீரோயின் ஓரியன்ட். நடிகை திலகத்தில் கீர்த்தி சுரேஷோடு சேர்ந்து அந்த ரோல் பண்ணதே பெரிய விஷயம். கூட அப்படி பண்ணியிருக்காங்க. வெற்றி படம் இரும்பு திரையிலே அவங்க தான் இருக்காங்க. எல்லா வகையிலையும் சமந்தாவும் கூட வராங்க. சீமராஜாவில் வேறு இருக்காங்க. நடிகை ஆடுங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கட் பண்ண த்ரிஷா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 96. என்ன பண்ண முடியும்? தூக்கி கொடுத்துலான்ற மாதிரி தான் தோணும் ப்ரைஸ். பட் அதெல்லாம் மீறி 2 பேர் காம்படிஷனில் பக்கத்தில் வந்திருக்காங்க. நயன்தாரா சிறந்த நடிகைன்னு சொல்லி ஒரு படத்தில் கதாநாயகியாக இருந்து வேற ஒரு கதாநாயகன் இருந்து கூட இவங்களே கதாநாயகன் 2 படம் பண்ணியிருக்காங்க. கோலமாவு கோகிலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வந்து நம்ம யோகி பாபு சும்மா சொல்லிக்கலாம். ஹீரோவும் நயனதாரா, ஹீரோயினும் நயனதாரா. இமைக்கா நடிகளில் வந்து அதர்வா இருக்கார், அனுராக் காஷ்யப் பவர்ஃபுல்லாக ஒரு வில்லன் இருக்கார், விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல் இருக்கார். பட் யாரை பார்த்தா எல்லாம் நான் தாங்கிற மாதிரி ஒரு நயனதாரா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நயனதாரா தான் ஸ்ட்ராங்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னும் போது லேட்டஸ்ட்டாக வந்து கலக்கிட்டாங்க 2018 கீர்த்தி சுரேஷ். அவங்க நடித்த சில படங்கள் தோல்வியாக கூட இருக்கலாம், பட் அவங்க ரோல் ரொம்ப சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டைக்கோழியில் யூ கேனாட் இமேஜின் சண்டைக்கோழி வித்தவுட் கீர்த்தி சுரேஷ். பார்க்க முடியாது. அவள் தான் வாழ வச்சுது. சீமராஜா ஒரே ஒரு சின்ன ரோல் தான் வந்தாலும் அழகாக இருந்தாங்க. சர்க்கார் அவ்வளோ பெரிய வெற்றி படம், அவங்களுக்கு ரோல் கம்மி, பட் அவ்வளோ அழகாக அப்படி ஒரு டான்ஸு. விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு டான்ஸு. கேன் யூ இமேஜின்? அதேமாதிரி அவங்க தான் அப்படின் போது பக்கத்தில் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களான்னு ஒரு கனாங்கிற ஒரே படத்தில் அவங்க 14 வயசு 20 வயசு 24 வயசுன்ற அளவுக்கு காமிச்சிருக்காங்க. வெரைட்டிஸு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சிறந்த நடிகை நயனதாரா, ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ்னு பார்த்தா மகுடம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சு போச்சு. அந்த ஒரே காரணத்தினால கீர்த்தி சுரேஷ் தான் சிறந்த நடிகை ஆகிறாங்க. நடிகையர் திலகம் விஷயம் சாதாரண விஷயமா அது. சாவித்திரி பேர் நடிக்கிறதுன்றது அப்படியே அந்த ஒரு யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். சாவித்திரி இங்கே பக்கத்தில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. வாட் அ பர்ஃபார்மன்ஸ். சில பேரை காப்பி அடிக்க முடியாது, சும்மா ஜாலிக்கு எதாவது பண்ணலாம். ரியலாக பக்காவாக தான் காப்பி அடிக்க முடியாது. ரங்காராவுக்கெல்லாம் ஆல்டர்னேட் கிடையாது. சிவாஜி கணேசன்லாம் சும்மா யாரும் கிடையாது. அது மாதிரி ஒரு நடிகை திலகம் சாவித்திரிக்கு அவங்கள மாதிரியே நடிக்கிறதும் அவங்கள மாதிரியே நம்ப வைக்கிறதுமா அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரே ஒரு படத்தினால தான் நான் சொன்னேன் இவ்வளோ காம்படிட்டிவ் ரேஸில் நடிகை திலகம்ங்கிற ஒரு படத்தினால கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைன்னு டூரிங் டாக்கீஸ் சொல்லுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆண்டு நடிகைகள் ஆண்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்க எல்லாரும். யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு நடிகையர் திலகம் வந்து அப்படி தூக்கிட்டு போய் மகடத்தில் உட்கார வச்சதுனால கீர்த்தி சுரேஷ் த பெஸ்ட் ஹீரோயின் ஆஃப் 2018. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.